بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. اما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ونادى أصحاب النار أصحاب الجنة. وقال نبينا صلى الله عليه وسلم: من قال لا إله إلا الله دخل الجنة. أيها الإخوان الكرام، تفكروا بآيات الحديث. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவருடைய சாந்தியும் சமாதானமும் நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக இந்த ஜும்மா தினத்திற்கு அமர்ந்திருக்கும் நம் மீதும் உலக மக்கள் அத்தனை நபர்கள் மீதும் என்றொன்று நெருக்கமாக உண்டாகுமாக. இறைவா, இதே என்று கற்று தந்தாயோ அதை தவிர வேறு எந்த ஞானமும் எனக்கு இல்லை என்பதை ஆரம்பப்படுத்தியவனாக உங்களுடைய துஆவையும் ஆதரவைத்தானாக என்று கூறி நான் ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய மாதத்தில் இறுதி நாட்களில் இறுதி ஜும்மாவில் நாம் எல்லோரும் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தை வியாழக்கிழமை அன்று ஆரம்பித்து இந்த ரமலானுடைய மாதத்தினுடைய முடிவை வெள்ளிக்கிழமையில் அல்லாஹ் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரமலானுடைய மாதத்தை முழுமையாக அடைய வேண்டும் என்று நாம் தினமும் துஆ செய்து கொண்டே இருக்கின்றோம். காரணம், இந்த உலகத்திலிருந்து ஒரு மனிதனுடைய உயிர் எப்பொழுது பறிக்கப்படும் என்பது நமக்கு தெரியாது. ரமலானுடைய ஆரம்பத்தில் நம்மளோடு இருந்தவர்கள் ரமலான் முடியக்கூடிய நேரத்தில் நம்மளோடு இல்லை. நாம் எத்தனையோ நபர்களை பார்த்திருக்கிறோம். நம்முடைய குடும்பத்திலாக இருக்கட்டும், அல்லது சொந்தத்தில் யாராக இருக்கலாம், அல்லது நம்முடைய ஊரில் யாராவது இருக்கலாம், அல்லது நமக்கு தெரிந்தவர்கள் எங்கேயோ ஒரு இடத்தில் ரமலான் ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அதனுடைய முடிவில், ரமலானுடைய முடிவில் அவர்கள் இல்லை. காரணம், உயிர் என்பது அல்லாஹ்வுடைய கைவசம் இருக்கிறது. இப்போ அந்த உயிர் நம்மளை விட்டு போவதற்கு முன்பு நாம் சில விஷயங்களை தயார்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய ஒரே நோக்கம் சொர்க்கத்திற்கு நுழைய வேண்டும். நம்முடைய உடல் எந்த ஒரு காரணத்திற்காகவும் நரகத்திற்குள் மட்டும் நுழைந்துவிடக்கூடாது. நாம் எப்படியாவது சொர்க்கத்திற்கு நுழைந்துவிட வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கம்தான் நம்முடைய நோக்கம். நம்முடைய நோக்கத்தில் அதன் பிரகாரம் தான் நாம் அமலும் செய்யணும். நாம் தொழுகையாக இருக்கலாம், நோன்பு வைப்பதாக இருக்கலாம், ஜக்காத் கொடுப்பதாக இருக்கலாம், அல்லது வேறு என்னென்ன அமல்கள் எல்லாம் இருக்கிறதோ அந்த அமல்கள் எல்லாவற்றையும் நாம் செய்வது நாளை மறுமையில் சொர்க்கத்திற்கு நுழைய வேண்டும். அந்த ஒரே ஒரு காரணம்தான். அதற்காகத்தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கிடைக்கக்கூடிய எல்லா அமல்களையும் நாம் செய்து வருகிறோம். குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் அதிகமாக அமல்கள் செய்திருக்கிறோம் என்று சொன்னால் நாம் சொர்க்கத்திற்கு நுழைய வேண்டும் என்ற அந்த எண்ணத்தில் தான் நாம் அமல்கள் செய்திருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்ற பொழுது, ஒரு நரகவாசி சொர்க்கவாசி இடத்தில் யாசகம் கேட்கக்கூடிய அந்த விஷயத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்ற பொழுது இப்படி சொல்கிறான்: ஒரு நரகவாசி சொர்க்கவாசியை பார்த்து இப்படி கேட்கின்றான், எனக்கு தாகமாக இருக்கிறது, நீங்கள் தண்ணீர் தாருங்கள் என்பதாக. நான் பசியாக இருக்கிறேன், எனக்கு உணவு தாருங்கள் என்பதாக ஒரு நரகவாசி சொர்க்கவாசி இடத்தில் யாசகம் கேட்பான் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்தை குறிப்பிடுகின்றான். இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற பொழுது செல்வத்தோடு நாம் வாழ்ந்திருப்போம். யாரிடத்திலும் எந்த ஒரு தேவைக்காகவும் நாம் கையேந்து நின்று விடக்கூடாது என்ற ஒரே ஒரு எண்ணத்தில் நாம் வாழ்ந்திருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு செல்வத்தை நமக்கு அதிகமாக கொடுத்திருக்கிறான். நாம் யாரிடத்திலும் எந்த ஒரு காரணத்திற்காகவும் நாம் நின்றுவிடக்கூடாது என்ற ஒரே ஒரு எண்ணத்தில் நாம் வாழ்கிறோம். கேட்டால் அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் கையேந்தி கேட்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் நாம் வாழ்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை அப்படி மட்டும் நாம் இருந்துவிட்டால் போதாது. நாம் அமல்கள் செய்தால்தான் நாம் அந்த சொர்க்கத்திற்கு நாம் நுழைந்துவிட முடியும். யாரிடத்திலும் எந்த ஒரு தேவைக்காகவும் நாம் கேட்டுவிடக்கூடாது என்ற எண்ணம் இருப்பதை காட்டிலும் நாம் செய்யக்கூடிய அந்த அமல்கள் என்பது நம்மை நரகத்திலிருந்து சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு ஆயுதமாக இருக்கிறது, ஒரு வழியாக இருக்கிறது. அப்போ அந்த சொர்க்கத்தை நாம் அடைவதற்கு நாம் செய்ய வேண்டிய அமல்கள். இன்னும் சொல்ல போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில அமல்களை குறிப்பிட்டு இந்த அமல்களை செய்தால் அந்த மனிதர் சொர்க்கத்திற்கு நுழைந்து விடுவார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில அமல்களை நமக்கு குறிப்பிட்டு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதாவது
ஒரு மனிதர் சொர்க்கத்தை அடைய முயற்சி செய்ய வேண்டும் என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறபொழுது ஸஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதர் சொர்க்கத்திற்கு நுழைய வேண்டும் என்று சொன்னால் அந்த சொர்க்கத்தில் ரையான் என்ற ஒரு சொர்க்கம் இருக்கிறது. அந்த சொர்க்கத்தில் ஒரு மனிதர் நுழைய வேண்டும் என்று சொன்னால் அந்த மனிதர் ரமதானுடைய மாதத்தை முழுமையாக அடைந்திருக்க வேண்டும். அந்த மனிதர் ரமதானுடைய மாதத்தை முழுமையாக அடைந்து அந்த ரமதானுடைய மாதத்தில் இருக்கக்கூடிய முழுமையான அந்த நோன்பை அந்த மனிதர் நிறைவேற்றிவிட்டார் என்று சொன்னால் அந்த மனிதருக்கு ரையான் என்ற அந்த சொர்க்கம் இருக்கிறது. அந்த ரையான் என்ற அந்த சொர்க்கத்தில் ஒரு நோன்பாளி நுழைந்து விட்டார் என்று சொன்னால் அந்த வாசல் மூடப்பட்டுவிடும். வேறு யாராலும் அந்த வாசலுக்கு நுழைய முடியாது. வெறும் நோன்பாளிகள் மட்டும்தான் எங்கே போவாங்க? அந்த ரையான் என்ற அந்த சொர்க்கத்திற்கு நோன்பாளிகள் மட்டும்தான் போவார்கள். நோன்பு வைக்காதவர்கள் அவர்களால் அந்த சொர்க்கத்திற்கு நுழைய முடியாது. நோன்பாளிகள் உள்ளே நுழைந்து விட்டார் என்று சொன்னால் அந்த சொர்க்கம் அப்படி மூடப்பட்டுவிடும், அந்த வாசல் மூடப்பட்டுவிடும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சொர்க்கத்திற்குண்டான அந்த வாசல் எப்படி இருக்கும்? பொதுவாக நம்மளுடைய வீட்டிலே நாம் இருக்கிறோம். நம்ம வீட்டில் முன்னாடி ஒரு வாசல் பின்னாடி ஒரு வாசல் நாமளே வச்சிருப்போம். அந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்திற்கு அந்த வாசலை எப்படி அமைத்திருக்கிறான் என்று சொல்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் என்னுடைய உம்மத்திற்காக வேண்டி சிபாரிசு செய்யக்கூடிய அந்த நேரத்தில், என்னுடைய உம்மத்திற்காக, என்னுடைய சமூகத்திற்காக என்னை ஈமான் கொண்டு அல்லாஹ்வை ஈமான் கொண்டு ஏற்று வாழ்ந்த என்னுடைய முஃமின்கள், இஸ்லாமியர்களுக்கு, அந்த முஃமின்களுக்கு, என்னுடைய உம்மத்திற்கு நான் சிபாரிசு செய்கின்ற அந்த நேரத்தில் அல்லாஹ் என்னை அழைப்பான், முஹம்மது உங்களுடைய தலையை நீங்கள் உயர்த்தி பாருங்கள், உங்களுடைய தலையை நீங்கள் உயர்த்தி பாருங்கள். கேள்வி கணக்கு இல்லாத சிலர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு கேள்வி கணக்கே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவர்கள் நன்மைகள் செய்திருக்கிறார்கள், அந்த அளவுக்கு நன்மையிலே மூழ்கி இருந்தவர்கள் அவர்களுக்கு எந்த ஒரு கேள்வி கணக்குமே கிடையாது. அப்படிப்பட்டவர்கள் நான் தனியாக நிப்பாட்டி வைத்திருக்கிறேன். நீங்கள் இவர்களை அழைத்து சென்று வலது பக்கத்தில் ஒரு வாசல் இருக்கிறது, சொர்க்கத்தின் வலது பக்கத்தில் ஒரு வாசல் இருக்கிறது, அந்த வாசல் வழியாக இவர்களை நீங்கள் அழைத்து செல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து சொல்கிறார் என்று சொன்னால் சொர்க்கத்திற்கு வலது பக்கம் ஒரு வாசல் இருக்கிறது, இடது பக்கமும் ஒரு வாசல் இருக்கிறது என்பதை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. ஏன்னா கேள்வி கணக்குங்கிறது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அல்லாஹ் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளால தப்பிக்கவே முடியாது, ஏன்னா அல்லாஹ் கேள்வி கேட்கக்கூடிய விதமே வேற மாதிரி இருக்கும். நம்மளால பதிலும் சொல்ல முடியாது, அந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய கேள்வி என்பது இருக்கும். இப்போ நாம் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் நமக்கு கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கத்திற்கு நுழையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். அது மட்டும் இல்லாமல் சொர்க்கம் எந்தெந்த நேரத்தில் திறக்கப்படும்? பொதுவாக சிலர்கள் சொல்வார்கள், வருடத்திற்கு ஒரே ஒரு முறைதான் சொர்க்கத்தினுடைய வாசல் திறக்கப்படும் என்பதாக. ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வாரத்திற்கு 2 முறை சொர்க்கத்தினுடைய வாசல் திறக்கப்படுகிறது. திங்கட்கிழமை, வியாழக்கிழமை, இந்த 2 நாளும் சொர்க்கத்தினுடைய வாசல் திறக்கப்படுகிறது. ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் அந்த மாதம் முழுவதும் சொர்க்கத்தினுடைய வாசல் திறக்கப்பட்டு கொண்டே இருக்கும், திறந்து வைக்கப்பட்டே தான் இருக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். அந்த சொர்க்கத்தினுடைய வாசல் வாரத்திற்கு 2 முறை திறக்கப்படுகிறது. ரமதானுடைய மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த ரமதான் மாதம் முழுவதும் சொர்க்கத்தினுடைய வாசல் திறக்கப்பட்டுக் கொண்டேதான் இருக்கும். ரமதானுடைய மாதம் முடிந்து விட்டது என்று சொன்னால் அந்த சொர்க்கத்தினுடைய வாசலும் அடைக்கப்படுகிறது என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது ஒரு ஹதீஸை சொல்வார்கள், ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் சொர்க்கத்தினுடைய வாசல் திறக்கப்பட்டுவிடும், நரகத்தினுடைய வாசல் மூடப்பட்டுவிடும், ஷைத்தான் விலங்கிடப்படுகிறான் என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ரமதானுடைய மாதத்தில் நரகத்தினுடைய வாசல் மூடப்பட்டு விட்டது என்று சொன்னால் அந்த நேரத்தில் நரகத்தில் இருக்கக்கூடிய சில நபர்களை அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவர்களை நரகத்திலிருந்து சொர்க்கத்திற்கு அல்லாஹ் நுழை வைக்கிறான் என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அதனால்தான் ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் ரஹ்மத்திற்காக வேண்டியும் மக்ஃபிரத்திற்காக வேண்டியும் நரக நெருப்பிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கள் என்று சொன்னால் இந்த ரமலானுடைய மாதத்தில் நரகத்தில் யார் யாரெல்லாம் வேதனை செய்யப்படுகிறார்களோ தான் நாடியவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்திலிருந்து சொர்க்கத்திற்கு அல்லாஹ் நுழைய வைக்கிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். நமக்கு ஒரு கேள்வி வரலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமலானுடைய மாதத்தில் ஷைத்தான் விலங்கிடப்பட்டு நரகத்தில் மூடப்பட்டு வைக்கப்பட்டு இருக்கிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறார். ரமலானுடைய மாதத்தில் ஷைத்தான் சங்கிலியால் கட்டப்பட்டு நரகத்திலே என்ன செஞ்சிருவான்? அல்லாஹ் போட்டுருவான். இப்போ நமக்கு ஒரு கேள்வி, என்ன ரமலானுடைய மாதம் ஷைத்தான் சங்கிலியால் கட்டப்பட்டு இருக்கிறான். பொதுவாக ஒரு மனிதன் பாவம் செய்கிறான் என்று சொன்னால் அது யாருடைய சூழ்ச்சியினால் செய்கிறான்? ஷைத்தானுடைய சூழ்ச்சி. ஒரு மனிதன் பொய் சொல்கிறான் என்று சொன்னால் அது ஷைத்தானுடைய சூழ்ச்சியினால் பொய் சொல்கிறான். ஒரு மனிதன் திருடுகிறான் என்று சொன்னால் ஷைத்தானுடைய சூழ்ச்சியினால் அவன் திருடுகிறான். ஒரு மனிதன் ஒரு தவறு பாவம் செய்கிறான் என்று சொன்னால் அதுவும் யாருடைய சூழ்ச்சி? ஷைத்தானுடைய சூழ்ச்சியினால் அந்த மனிதன் பாவத்தை செய்கிறான், பாவத்தில் ஈடுபடுகிறான்.
ரமதானுடைய மாதத்தில் ஷைத்தான் விலங்கிடப்படுகிறான், அவனினால் எந்த ஒரு சூழ்ச்சியும் ஏற்படாது. ஆனால் ரமதானுடைய மாதத்திலும் சிலர்கள் போய் சொல்கிறார்கள், ரமலானுடைய மாதத்திலும் சிலர் தவறுகள் செய்கிறார்கள். அப்போ அது யாரின் மூலமாக ஏற்படுகிறது என்ற ஒரு கேள்வி நமக்கு ஏற்படலாம். பொதுவாக 2 விதமாக பாவங்கள் ஒரு மனிதன் செய்வான். ஒன்று ஷைத்தானின் மூலமாக ஒரு பாவம் செய்வான், இன்னொன்று தன்னுடைய நஃப்ஸின் மூலமாக பாவம் செய்வான். தன்னுடைய நஃப்ஸின் மூலமாக ஒரு மனிதன் என்ன செய்வான்? பாவத்தை செய்வான். ஷைத்தான் இந்த நேரத்தில் சங்கிலியால் கட்டப்பட்டு நரகத்தில் போடப்பட்டிருக்கிறான். ஆனால் இந்த ரமதானுடைய மாதத்தில் ஒரு மனிதன் பாவம் செய்கிறான், ஒரு மனிதன் பொய் பேசுகிறான், ஒரு மனிதன் தவறான செயலில் ஈடுபடுகிறான் என்று சொன்னால் அது தன்னுடைய நஃப்ஸை அவனால் கட்டுப்படுத்த முடியவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொல்வார்கள், போரின் மிக சிறந்த போர் எது என்று சொல்கின்ற பொழுது, யார் ஒரு மனிதன் தன் நஃப்ஸோடு போர் செய்கிறானோ, தன்னுடைய நஃப்ஸ் ஒரு பாவத்தை செய்யும்படி தூண்டுகின்ற பொழுது அந்த மனிதன் அந்த பாவத்தை செய்யாமல் தன்னுடைய நஃப்ஸோடு போர் செய்து தன்னுடைய நஃப்ஸை யார் கட்டுப்படுத்துகிறானோ அவர்தான் சிறந்த போராளி என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இப்போ ஒரு மனிதன் பாவம் என்பது ஷைத்தானின் மூலமாகவும் ஏற்படும், அதே போன்று தன்னுடைய நஃப்ஸின் மூலமாகவும் ஒரு மனிதன் பாவத்தை செய்வான். இந்த ரமதானுடைய மாதத்தில் ஷைத்தான் சங்கிலியால் கட்டப்பட்டு இருக்கிறான் என்று சொன்னால் தன்னுடைய நஃப்ஸின் மூலமாக ஒரு மனிதன் என்ன செய்வான்? பாவத்தை செய்வான். தன் நஃப்ஸின் எதை சொல்கிறதோ அந்த நேரத்தில் அவன் அதை செய்வான். தன்னுடைய நஃப்ஸை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு தன்னுடைய நஃப்ஸை எதை சொல்கிறதோ அதை அந்த மனிதன் செய்வான் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற பொழுது, 8 வாசல்கள் சொர்க்கத்தில் இருக்கிறது. சொர்க்கத்தில் மொத்தம் 8 வாசல்கள் இருக்கிறது. அந்த 8 வாசலும் ஒரே ஒரு மனிதருக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வாங்க. என்ன அப்படின்னா, யார் ஒரு மனிதன் ஒழு செய்து சரியான முறையில் ஒழு செய்துவிட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற இந்த கலிமாவை யார் ஒருவர் உள்ளத்தால் மொழிகிறாரோ, யார் ஒருவர் மனப்பூர்வமாக உள்ளத்தால் இந்த கலிமாவை மொழிகிறாரோ அந்த மனிதருக்கு 8 வாசலும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாசலின் வழியாக அந்த மனிதன் எந்த வாசலில் நுழைய வேண்டும் என்று விரும்புகிறானோ அந்த வாசலின் வழியாக அந்த மனிதன் உள்ளே செல்வான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். ஒரு வாசல் நமக்கு திறந்து வைக்கிறது பெரிய அதிசயம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த கலிமாவை யார் ஒருவர் சரியான முறையில் ஒழு செய்துவிட்டு இந்த கலிமாவை உச்சரிக்கிறாரோ அந்த மனிதனுக்கு 8 விதமான அந்த வாசல்களும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மனிதன் அவன் எந்த வாசலின் வழியாக நுழைய வேண்டும் என்று விரும்புகிறானோ அந்த வாசலின் வழியாக அந்த மனிதன் உள்ளே சென்று விடுவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். ஒரு மனிதன் தொழுகையாளி இருக்கிறான் என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு தொழுகைக்குண்டான அந்த வாசல் திறக்கப்படும். ஒரு மனிதன் நோன்பாளியாக இருக்கிறார் தன்னுடைய வாழ்க்கையில் அப்படின்னா அந்த மனிதனுக்கு அந்த ரையான் என்ற அந்த சொர்க்கத்தினுடைய அந்த வாசல் திறக்கப்படும். ஒரு மனிதன் சதக்கா கொடுக்கிறார், ஜகாத் அதிகமாக கொடுக்கிறார், தர்மங்கள் அதிகமாக செய்கிறார் என்று சொன்னால் அந்த மனிதருக்கு சதக்கா என்ற அந்த சொர்க்கத்தினுடைய அந்த வாசல் திறக்கப்படுகிறது. ஒரு மனிதன் அல்லாஹ்விற்காக வேண்டி இஸ்லாத்திற்காக வேண்டி போர் செய்து தன்னுடைய உயிரை தியாகம் செய்தார் என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு ஜிஹாத் என்ற அந்த சொர்க்கத்தினுடைய அந்த வாசல் திறக்கப்படுகிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு மனிதனுக்குண்டான அந்த வாசல் என்னென்ன என்பதை குறிப்பிடுகிறார்கள். நான் ஒரு மனிதன் அதிகமாக தன்னுடைய வாழ்க்கையை தொழுகிறான் என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு சொர்க்கத்தினுடைய அந்த தொழுகைக்குண்டான அந்த வாசல் திறக்கப்படும். அந்த வாசலின் வழியாக அந்த மனிதர் உள்ளே சென்று விடுவார் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சொர்க்கத்திற்குண்டான அந்த வாசலை குறிப்பிடுகிறார்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு மத்தியில் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் பொழுது எந்த ஒரு முஸ்லீம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு சொல்கிறார்கள், எந்த ஒரு முஸ்லீம் தன் பொருட்களில் ஜோடியாக இருக்கக்கூடிய பொருளை அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு மனிதன் செலவு செய்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜோடியாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை அல்லாஹ்விற்காக செலவு செய்கிறான் என்று சொன்னால் அந்த மனிதர் சொர்க்கத்தை நோக்கி வருகின்ற பொழுது ஒவ்வொரு வாசலிலும் ஒவ்வொரு வானவர்கள் இருப்பார்கள், மலக்குமார்கள் இருப்பார்கள். ஒவ்வொரு வாசலிலும் ஒவ்வொரு மலக்குமார்கள் இருப்பார்கள். அப்படி அந்த மலக்குமார்கள் அந்த வாசலில் நின்று கொண்டு அந்த மனிதரை இப்படி அழைப்பார்கள், நீங்கள் இந்த சொர்க்கத்திற்கு வாங்க, நீங்கள் இந்த சொர்க்கத்திற்குள் வாங்க என்று அந்த ஒரே மனிதரை ஒவ்வொரு சொர்க்கத்தின் வாசலில் மலக்குமார்கள் நின்று கொண்டு ஒவ்வொரு சொர்க்கத்திற்கும் அந்த மனிதரை அழைத்து கொண்டே இருப்பார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஜோடியாக ஒரு பொருளை அல்லாஹ்வினுடைய பாதையில் செலவு செய்ய சொன்னீர்களே, ஜோடியான பொருள் என்றால் என்ன என்று சஹாபாக்கள் கேட்ட பொழுது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதர் ஒரு ஒட்டகம் கொடுக்கக்கூடிய அந்த இடத்தில் 2 ஒட்டகம் ஒரு மனிதர் ஜோடியாக கொடுக்கிறார் என்று சொன்னால் அந்த மனிதருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிறது. ஒரு மனிதர் ஒரே ஒரு மாடு கொடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் 2 மாடு ஜோடியாக கொடுக்கிறார் என்று சொன்னால் அந்த நேரத்தில் அந்த வாசல் அந்த சொர்க்கத்திற்கு அந்த மலக்குமார்கள் அழைப்பார்கள் என்று ஒவ்வொன்றையும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு விளக்கமாக சொல்லி ஜோடியான பொருள் என்ன என்றால் கேட்கின்ற பொழுது அதற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி
அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜோடியாக என்று சொன்னால் ஒரு பொருளை இரண்டாக கொடுப்பது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வாங்க, ஒரு கொசுவின் மூலமாக, ஒரே ஒரு கொசு இருக்கு பார்த்தீங்களா, அந்த கொசுவின் மூலமாக ஒரு மனிதர் சொர்க்கத்திற்கு நுழைந்தாரு, இன்னொரு மனிதர் நரகத்திற்கு போனார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொல்லுவாங்க. சாதாரண ஒரே ஒரு கொசு தான், அந்த கொசுவின் மூலமாக ஒரு மனிதர் எங்கே போனார், சொர்க்கத்திற்கு போயிட்டாரு. அதே கொசுவை ஒரு மனிதர் மூலமாக நரகத்திற்கும் போனார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. என்ன அப்படின்னா, சஹாபாக்கள் கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ், அது எப்படி ஒரு மனிதரால் போக முடியும்? நன்மைகள் செய்தால் சொர்க்கத்துக்கு போகலாம், ஒரே கொசுவின் மூலமாக எப்படி ஒரு மனிதர் சொர்க்கத்திற்கும் இன்னொரு மனிதர் நரகத்திற்கும் போக முடியும் என்று கேட்கிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு ஊரில் ஒரு மக்கள் இருக்கிறாங்க. அந்த மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, தன்னுடைய சிலைகளை வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க, தன்னுடைய சிலைகளை வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ 2 நபர்கள் அந்த வழியாக வராங்க. அப்போ அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த ஊரில் இருந்து நீங்கள் கடந்து போகணும் அப்படின்னா எங்களுடைய கடவுளுக்கு நீங்கள் ஒரு கொசுவை என்ன செய்யணும், குர்பானி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஒரு கொசுவை அறுத்து பலியிடணும் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, அந்த 2 நபர்கள்ட்ட சொல்கிறாங்க. நீங்கள் அப்படி செஞ்சால் தான் இந்த ஊரிலிருந்து என்ன செய்ய முடியும், கடந்து நீங்கள் செல்ல முடியும் என்பதாக அந்த மக்கள் சொல்கிறாங்க. அப்போ ஒருத்தர் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த ஒரு கொசு இருக்கும் பார்த்தீங்கன்னா கொசு, அதை பிடிச்சி அந்த கடவுளுக்காக என்ன செஞ்சால் அறுத்து பலியிட்டார். இன்னொரு மனிதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னுடைய இறைவனை தவிர வேறு யாருக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், எந்த ஒரு உயிரையும் பலியிட மாட்டேன் என்பதாக அந்த மனிதர் சொன்னாரு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தன் கடவுள் தன்னுடைய இறைவனை அன்று யார் ஒருவர் பிற இறைவனை வணங்குகிறார்களோ அவர்களுக்காக பலியிட்டார் அல்லவா, அவர் நரகத்திற்கு போய்விட்டார். தன்னுடைய இறைவனுக்காக மட்டும்தான் ஒரு உயிரை நான் பலியிடுவேன் என்று சொன்ன அந்த மனிதர் சொர்க்கத்திற்கு நுழைந்து விட்டார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. சாதாரண ஒரு சின்ன ஒரு கொசு தான், அந்த கொசுவின் மூலமாக தன்னுடைய ஈமானை நாம் வலுப்படுத்த வேண்டும். நாம் நம்முடைய ஈமானை வலுப்படுத்த வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். நம்முடைய ஈமான் எப்படி இருக்க வேண்டும், முழுக்க அல்லாஹ்விற்காக நம்முடைய ஈமான் இருக்க வேண்டும், அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடிய விஷயத்தில் நம்முடைய ஈமான் இருக்க வேண்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். இப்போ நாம் நம்முடைய ஈமானை வலுப்படுத்த வேண்டும். நம்முடைய சூழ்நிலை, இப்போ உள்ள காலத்தினுடைய சூழ்நிலை பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய ஈமான் போகக்கூடிய விஷயத்தில் ரொம்ப சர்வசாதாரணமாக இன்னைக்குடைய காலத்தில் அப்படியே மாறிடுச்சு. என்னுடைய ஈமானை நாம் முதலில் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய ஈமானை நாம் வலுப்படுத்தினால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்மளால் சமாளிக்க முடியும். நம்முடைய ஈமான் நமக்கு பலகீனமாக இருந்தது என்று சொன்னால் நாம் நம்முடைய ஈமானை விட்டு வெளியே செல்லக்கூடிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டுவிடும் என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிகழ்வின் மூலமாக நமக்கு உணர்த்துகிறார்கள். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நான் ஒரு மனிதரை சொர்க்கத்தில் பார்த்தேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. நான் ஒரு மனிதரை சொர்க்கத்தில் நான் பார்த்தேன். அந்த மனிதர் சொர்க்கத்திற்கு எதற்காக போனார் என்று நான் கேட்கின்ற பொழுது, அந்த மனிதர் எதற்காக சொர்க்கத்திற்கு போனார் என்று எனக்கு சொல்லப்பட்டது. எதற்காக என்று சொன்னால், அந்த மனிதர் தன்னுடைய ஊரில் ஒரு தெருவில் நடந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு மரத்தினுடைய கிளை ஒடிந்திருந்தது. ஒரு மரத்தினுடைய அந்த கிளை ஒடிந்து அப்படி தொங்கவிடப்பட்டிருந்தது. இதன் மூலமாக எந்த ஒரு மக்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டு விடக்கூடாது என்ற அந்த நோக்கத்தில் அந்த மனிதர் அந்த கிளையை உடைத்து ஓரமாக தூக்கி வீசினார். அதன் காரணமாக அந்த மனிதர் சொர்க்கத்தில் இருந்தார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நான் இவ்வளோ நேரம் சொன்னது எல்லாமே சின்ன சின்ன அமல்கள் தான். எல்லாமே சின்ன சின்ன அமல்களை செய்வதன் மூலமாகவே ஒரு மனிதனுக்கு சொர்க்கம் கிடைக்கிறது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித் தருகிறார்கள். நேற்று கூட நான் சொல்லும் பொழுது, ஒரு மனிதர் தொழுகை ஃபர்லான தொழுகை, அந்த ஃபர்லான தொழுகை முடிந்ததற்கு பிறகு ஒரே ஒரு தடவை ஆயத்துல் குர்சியை ஓதி அந்த இடத்திலிருந்து அந்த மனிதர் எந்தித்தார் என்று சொன்னால் அந்த மனிதர் சொர்க்கத்திற்கு நுழைந்து விடுவார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்திருக்கிறாங்க. அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, இறைவா, சொர்க்கத்திற்கு சொந்தக்கான ஒரு பெண்மணியை நான் பார்க்கணும், சொர்க்கத்திற்கு சொந்தமான ஒரு பெண்மணியை இந்த உலகத்தில் நான் பார்க்கணும், அப்படி யாராவது இருக்காங்களா எனக்கு காட்டு என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. இப்போ அல்லாஹ் என்ன சொன்னால், இந்த நகரத்துக்கு நீங்கள் போங்க, அந்த நகரத்தில் ஒரு பெண்மணி இறந்து கிடப்பாள், அந்த பெண்மணி சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர் என்பதாக அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்லி அனுப்புவாங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த ஊருக்கு போகிறாங்க. அல்லாஹ் சொன்ன அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அந்த பெண்மணி இறந்து கிடக்கிறாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஊர் மக்கள்கிட்ட விசாரிக்கும் போது, இந்த பெண்மணி ஏதாவது ஒரு அமல் செஞ்சுருக்கிறாங்களா, தன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அமல் செஞ்சுருக்கிறாங்களா என்று கேட்கிற பொழுது அந்த ஊரில் உள்ளவங்க சொல்கிறாங்க, இந்த பெண்மணி வேறு எந்த ஒரு அமலும் செய்ததாக நாங்கள் பார்த்ததில்லை, ஆனால் ஒரே ஒரு அமல் மட்டும் செய்வாங்க. என்ன அப்படின்னா, தௌராத் வேதம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த தௌராத் வேதத்தை திறந்து பார்த்து இது அல்லாஹ்வுடைய வேதம் என்று சாட்சி சொன்னார், அதனால் இதைத்தான் அந்த பெண்மணி தன்னுடைய வாழ்க்கையில் செஞ்சிருக்கிறார், வேறு எந்த ஒரு அமலும் செய்ததாக நாங்கள் பார்த்ததில்லை என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. இந்த விஷயத்தை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களுக்கு சொல்கிறார்கள். யார் ஒருவர் குர்ஆனையும் திறந்து பார்த்து
இது அல்லாஹ்வுடைய வேதம் என்று யார் ஒருவர் சாட்சி சொல்கிறாரோ அந்த மனிதரும் சொர்க்கத்திற்கு நுழைந்து விடுவார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். நாம் குர்ஆனை ஓதுறோம், குர்ஆனை ஓதினாலும் நன்மை. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னுடைய உம்மத் எந்த ஒரு காரணத்துக்காகவும் நரகத்திற்கு போய்விடக்கூடாது என்ற நோக்கத்தில் சின்ன சின்ன ஒரு அமலாக இருந்தாலும் அதை ஆர்வத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக சொர்க்கமும் கிடைக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சொன்னால் ஒரு மனிதர் குர்ஆனை பார்த்தாலே சொர்க்கம் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தெளிவாக ஒரே ஒரு விஷயம் மட்டும், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸை சொல்கின்ற பொழுது, ஒரு நரகவாசி, நரகத்தினுடைய அடித்தட்டில் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நரகவாசி, கடுமையான வேதனை, ஏன்னா நரகத்தினுடைய அடித்தட்டில் வேதனை செய்யப்படுறாரு. அப்போ அந்த மனிதர், நரகத்தில் இருக்கக்கூடிய அந்த மனிதர் யா ஹன்னான் யா மன்னான் என்று அல்லாஹ்வை அழைத்து கொண்டே இருக்கிறார். கிட்டத்தட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மனிதர் எத்தனை வருடம் அல்லாஹ்வை அழைத்தார் என்று குறிப்பிடுகின்ற பொழுது 2000 வருடமாக நரகத்திலேயே இருந்து கொண்டு அல்லாஹ் அழைச்சிக்கிட்டே இருக்கார், கூப்பிட்டுக்கிட்டே இருக்கார். அல்லாஹ் எத்தனை வருஷம்? 2000 வருடமாக நரகத்திலேயே வேதனை செய்யப்பட்டு இருக்கக்கூடிய அந்த மனிதர் 2000 வருடமாக அல்லாஹ் அழைத்து கொண்டே இருக்கிறார். யா ஹன்னான் யா மன்னான், இரக்கமுள்ளவனே கருணையாளனே என்று அந்த மனிதர் அழைத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வே வந்து, என்னப்பா உனக்கு வேணும், அழைச்சிக்கிட்டு கூப்பிட்டுட்டே இருக்கிறேன், என்ன வேணும் என்று கேட்கின்ற பொழுது அந்த மனிதர் சொல்கிறார், இறைவா நரகத்தினுடைய அடித்தட்டில் நான் வேதனை செய்யப்பட்டு இருக்கிறேன், என்னால் அதை தாங்க முடியவில்லை, எனக்கு ஒன்றும் வேண்டாம், நரகத்தினுடைய மேல் தட்டில் வச்சா போதும், நரகத்தினுடைய மேல் தட்டில் வச்சா போதும். ஏன்னா மேல் தட்டில் வச்சா வேதனை என்ன செய்யும், அப்படியே குறைஞ்சிடும். உதாரணத்துக்கு இட்லி சட்டி இருக்கு பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு கீழே உள்ளதை என்ன செய்யும் முதல் வேணும், அதுக்கப்புறம் தான் மேலே உள்ளதை என்ன செய்ய வேணும். அதே மாதிரி நரகத்தினுடைய அடித்தட்டில் வேதனை செய்யக்கூடிய அந்த மனிதரை அல்லாஹ் தூக்கி முதல் தட்டில் வச்சுட்டான், நரகத்தினுடைய முதல் தட்டில் அல்லாஹ் வச்சுட்டான். இப்படியே சில நேரங்கள் அப்படியே கழியுது. அப்படியே மறுபடியும் அந்த மனிதர் யா ஹன்னான் யா மன்னான் என்று அல்லாஹ் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அப்படியே அல்லாஹ் வந்து என்னப்பா உனக்கு வேணும்னு கேட்கின்ற பொழுது அந்த நரகத்தில் இருக்கக்கூடிய அந்த மனிதர் சொல்கிறார், இறைவா கீழே அந்த நரகத்தினுடைய உஷ்ணத்தை என்னால் தாங்க முடியல, நரகத்தினுடைய அந்த உஷ்ணத்தை என்னால் தாங்க முடியவில்லை. எங்கே நரகத்தின் அடித்தட்டில் வேதனை செய்யப்பட்டு அந்த மனிதர் மேலே வந்ததுக்கப்புறம் அந்த உஷ்ணத்தை என்னால் தாங்க முடியலை என்று சொல்கிறார். அப்போ அந்த மனிதர் சொல்கிறார், எனக்கு ஒன்றும் வேண்டாம், சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் மத்தியில் ஒரு மரம் இருக்குது பார்த்தியா, அந்த மரத்தில் மட்டும் எனக்கு கீழே வச்சது போதும். அல்லாஹ்வும் அந்த மனிதரை கொண்டு எங்கள் நரகத்தில் இருந்த அந்த மனிதரை சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் மத்தியில் இருந்த அந்த மரத்துக்கு கீழே அல்லாஹ் அந்த மனிதரை வச்சுட்டான். மறுபடியும் அந்த மனிதர் அல்லாஹ் அழைச்சிக்கிட்டே இருக்கிறார், யா ஹன்னான் யா மன்னான் அப்படின்னு அல்லாஹ் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அல்லாஹ் வந்து பார்க்குறான், என்னப்பா உனக்கு வேணும்னு கேட்கின்ற பொழுது அந்த மனிதர் சொல்கிறார், இறைவா சொர்க்கத்தினுடைய அந்த வாசல் என் கண்ணுக்கு தெரியுது, சொர்க்கத்தினுடைய அந்த வாசல் என்னுடைய கண்ணுக்கு தெரியுது, சொர்க்கத்துக்கு உள்ளே நான் போகலை, அந்த வாசலை மட்டும் என்னை வச்சுட்டு போகணும், அந்த வாசலில் மட்டும் என்னை வச்சா போதும்னு அந்த மனிதர் சொல்கிறாரு. அல்லாஹ்வும் அந்த மனிதரை அந்த மரத்துக்கு கீழே இருந்து சொர்க்கத்தினுடைய அந்த வாசலை எல்லாம் உட்கார வச்சுருக்காங்க. இப்படியே சில நேரங்கள் கழிகிறது. மறுபடியும் யா ஹன்னான் யா மன்னான், இரக்கமுள்ளவனே கருணையாளனே என்று அழைத்து கொண்டே இருக்கிறார். அல்லாஹ் வந்து கேட்குறான், என்னப்பா உனக்கு வேணும், கூப்பிட்டுட்டே இருக்கிறிய? அப்போ அந்த மனிதர் சொல்கிறார், யா அல்லாஹ் நரகத்தினுடைய அடித்தட்டில் நான் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருந்தேன், நரகத்தினுடைய அடித்தட்டில் கடுமையான வேதனையில் இருந்தேன், நான் சொர்க்கத்தினுடைய வாசலில் உட்கார வச்சிருக்கேன், ஒன்றும் இல்லை, சொர்க்கத்தை மட்டும் திறந்து உள்ளே தள்ளி விட்டு நான் பேர்றேன் அப்படின்ட்டார். சொர்க்கத்தை மட்டும் திறந்து விட்டு என்னை உள்ளே தள்ளி விட்டால் போதும், நான் உள்ளே பேர்றேன் அப்படின்னாரு. அல்லாஹ்வும் சொர்க்கத்தை திறந்தால் உள்ளே போ என்று அல்லாஹ் சொன்னான். அந்த மனிதர் உள்ளே சென்று விட்டார். நரகத்தினுடைய அடித்தட்டில் 2000 வருடமாக வேதனை செய்யப்பட்டு கொண்டிருந்த அந்த மனிதர் அல்லாஹ் யா ஹன்னான் யா மன்னான், இரக்கமுள்ளவனே கருணையாளனே என்று அழைத்து கொண்டே இருந்ததன் காரணமாக நரகத்தினுடைய அடித்தட்டில் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருந்த அந்த மனிதரை அல்லாஹ் சொர்க்கத்திற்கு நுழைய வைத்து விட்டார். சொர்க்கத்திற்கு நுழைய வைத்தது மட்டுமில்லை, அந்த ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், சொர்க்கத்திற்குள் அந்த மனிதர் வந்ததற்கு பிறகு உனக்கு என்னென்ன வேண்டுமோ கேள், நான் தருகிறேன் என்று அல்லாஹ் சொன்னார். உனக்கு என்னென்ன வேணுமோ கேளு, நான் தருகிறேன் என்று அல்லாஹ் சொன்னான் என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார் என்று சொன்னால், நாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய அந்த அமல், அந்த மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில் அமல் செய்திருப்பாரா இல்லையான்னு தெரியாது, ஆனால் நரகத்தில் இருந்து கொண்டே அல்லாஹ்வை அழைத்ததின் காரணமாக அல்லாஹ் சொர்க்கத்தில் போனா அப்படின்னா, நரகத்திற்கே போகாமல் இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நாம் அல்லாஹ்வை அழைத்து கொண்டே இருந்தால் நேரடியாக அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை கொடுத்துருவான், நேரடியாகவே அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை கொடுத்துருவான் என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார் என்று சொன்னால், நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சின்ன அமலாக இருந்தாலும் நாம் அதை எந்த ஒரு நேரத்திலும் அலட்சியமாக எடுத்து விடாமல், நாம் சின்ன ஒரு அமலாக இருந்தாலும் அதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை கொடுக்கிறான் என்ற ஒரு எண்ணத்தில் நாம் அந்த அமலை செய்வதற்கு முன்வர வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.